இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி கதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேர் வந்து நான் கமெண்ட்ல பின் பண்றேன். இது கொஞ்சம் 18+ இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். இந்த கதையோட ஒன்லைன் சொல்லணும்னா, ஹீரோயின் ஒருத்தனை ரொம்ப விரும்பி காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு நாள் அவனோட முக்கியமான வேலைக்காக வெளியூர் போனவன் அவன் இறந்துட்டா அப்படிங்கிற ஒரு செய்தி தெரிய வருது. இதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்பின ஹீரோயின் இந்த ஹீரோவோட அப்பங்கூடயே அவங்களுக்கு ஒரு வகையான லவ் ஃபீலிங்ஸ் ஏற்பட்டுருது. ஹீரோ செத்து போயிட்டான். ஹீரோயின் அவளுக்கு ஏத்த மாதிரியான ஒரு விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டா. இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு. மிஸ் பண்ணாம இந்த படத்தோட கதையை கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு மிலிட்டரி கேம்ப்ல உயிரை கொடுத்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ட்ரைனர் இவங்க எல்லாரையும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவனோட ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு ஒரே யோசனையா இருக்கு. அது எதுக்காகடா இவ்வளவு ஃபீலிங் பண்ணி இவன் நினைச்சிட்டு இருக்கான்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து இவனை இன்னைக்கு பார்க்கணும்னு சொல்லி ஒரு மீட்டப்புக்காக வர சொல்லியிருக்காங்க. அவங்கள ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஹீரோவோட மனசுக்குள்ள இருக்கு. இத பத்தி எப்படியாவது டீடைல் கேட்கணுமே, யாருகிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லி ஹீரோவோட குரூப்லயே ஒரு அனுபவஸ்தான் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பான். அவங்க கிட்ட ஹீரோ, நீ உன்னோட லவருக்கு எப்படி ப்ரொபோஸ் பண்ணணும், இதை பத்தி எனக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்தா என்னோட காதலிக்கு நான் ப்ரொபோஸ் பண்ண அது உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, அப்ப அவனுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றான். நீ தைரியமா பேசணும். நீ தயங்கி நின்னுகிட்டே இருந்தேன்னு சொன்னா இந்த உலகத்துல எதுவுமே உனக்கு கிடைக்காது. உன்னோட காதலை நீ இப்பவே அவகிட்ட சொல்லிடு. நீ காலதாமதமா சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நாளைக்கு அது உன்னோட கையை விட்டு கூட போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஹீரோ கிட்ட இவன் அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவனை எச்சரிச்சும் அனுப்புறான். ஹீரோவோட கையில ஒரு ரிங் இருக்கு. இந்த ரிங்கை நான் அவகிட்ட கொடுத்து ப்ரொபோஸ் பண்ண போறேன். இது ஓகேவா வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுக்குள்ள தோணுதுங்கிற மாதிரி சொல்லிட, அப்போ அவனோட ஃப்ரெண்டும் நீ தைரியமா ப்ரொபோஸ் பண்ணு, கண்டிப்பா ஹீரோயின் அதை அக்செப்ட் பண்ணிக்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இங்க வந்து கிளம்புறான். ஹீரோ இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அவனுக்காக ஸ்பெஷலா ஒரு சாப்பாடு ஒன்று சமைச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன எப்போ இல்லாம இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல முக்கியமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கிறான். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் இப்பதான் காதலிக்கிறாங்களா, ஆனா காதலிச்சு இன்னும் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் சொல்லி எதுவுமே ஆகாம சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா. சரி, அவங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போறாங்க, அது நமக்கு பிரச்சனை இல்ல. ஹீரோவுக்கு ஒரே ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கிறான். ஹீரோயினுக்கு அந்த ரிங்க கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணணும், காலத்துக்கும் நீ என் மனைவியா என் கூடவே வாழணுங்கிற மாதிரி. ஹீரோயினுக்கு இதை பத்தின ஐடியா பெருசா எதுவுமே இல்ல. ஹீரோயின் சொல்றானா, இன்னைக்கு நான் ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு ஒன்று சமைச்சிருக்கேன், அதை சாப்பிட்டு பார்த்தா நீங்க அசந்து போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றானா, எனக்கு சாப்பாடு எல்லாம் பெரிய விஷயம் இல்ல, சொல்ல போனா இந்த சாப்பாட்டை விட ஒரு ருசிகரமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அது நீதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு ஃபிளட்டிங் பண்ணி அவ கூட இவன் கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் பேச தெரியாம தான் ஊருக்குள்ள நிறைய பசங்க இன்னும் கமிட் ஆகாம இருக்காம போன தெரியும். ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த ரிங்கை கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணதுமே ஹீரோயின் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இவ்வளவு நாள் நான் இதுக்காக தான் காத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் என்ன கேட்கறானா, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா, கடைசி வரைக்கும் என் கூட சேர்ந்து வாழ்வியா அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ கேட்க, ஹீரோயின் அதில் என்ன சந்தேகம், ஒரு வார்ல போய் சண்டை போடக்கூடிய அளவுக்கு ஆர்மியில திறமை இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு பொண்ணை ப்ரொபோஸ் பண்றதுக்கு பயப்படுறது நினைச்சு இப்பதான் பாக்குறேன். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கிறா. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கடலை போட்டு ஒரு சில ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோ அவனோட டியூட்டி கிளம்பிட்டு இருக்கான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல யாரா போன் பண்ணிருக்கான்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு நர்ஸ் தான் போன் பண்ணிருக்காங்க. ஹீரோவோட அப்பனோட பேரை சொல்லி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, கொஞ்சம் உடம்பு முடியாத சூழ்நிலையில அவரை அட்மிட் பண்ணிருக்காங்க, நீங்க விருப்பப்பட்டா வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவுக்கு ஒரு போன் வருது. எனக்கு அப்பன்னு சொல்லி யாருமே இல்ல, உங்களுக்கு யாரோ மிஸ்கைட் பண்ணிருக்காங்க, அந்த ஆளை நான் மறந்துட்டேன், தயவு செஞ்சு இதை பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாரும் போன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்ணிடுறான். ஹீரோவுக்கு தன்னோட அப்பா மேல அப்படி என்ன வெறுப்பு அப்படிங்கிற சொல்லி நமக்கு தெரியல. இந்த சமயம் பார்த்து ஹீரோயின் வந்து என்னன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னோட அப்பனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சான், அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த நாட்டாம படத்துல அவண்டமணி செந்தில் எப்படி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மரியாதையே கொடுக்காம பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தான் ஹீரோ அப்பாக்காரனை திட்டிக்கிட்டு இருக்கான். மேபி பாஸ்ட்ல அப்பாக்கார ஏதோ சில சேட்டைகள்லாம் பண்ணிருப்பான் போல தெரியும். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு இது ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கு, அவர் என்னதான் நீ அப்பா அப்படிங்கிறத மறந்துட்டாலும் கூட அவரை பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உன்னோடதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ வேணாம் அப்படிங்கிற. அவன் சின்ன வயசுல என்ன எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கான் தெரியுமா, எப்பவுமே எனக்காகவும் என்னோட அம்மாக்காகவும் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்ல இப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஹீரோ சென்டிமெண்டா ஒரு சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்க. பட் இருந்தாலும் ஹீரோயின் இல்ல நாம கண்டிப்பா உன்னோட டேடியை போய் ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் பண்ணி ஆகணும், அவருக்கு நாம தான் முன் நின்று எல்லா விஷயங்களும் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கூட்டு போறான். ஹீரோயின் வந்து நர்ஸ் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டை பத்தி கொஞ்சம் தெரியும். இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை, அவர் இங்க இருந்து ரெடியாக போக எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க இருக்க ஒரு நர்ஸ் கிட்ட விசாரிச்சுட்டு ஹீரோயின் வர. இவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது மைல்டா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அந்த சமயம் மயங்கி கீழே விழுந்துட்டாப்ல. ரோட்ல பார்த்த ஒருத்தன் இவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. நல்வாய்ப்பா இப்போ அவருக்கு உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பொழைச்சிட்டாரு. ஆனா அதே நேரம் கொஞ்ச நாளைக்கு அவர் கூட பர்சனலா கேர் இருந்து யாரோ ஒருத்தங்க பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த டாக்டர் சொல்லியிருக்கேன். அப்போ ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, பேசாம நான் வேணா அவர் கூட இருந்து பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவுக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லை. நான் தான் இவனை பார்க்கவே பிடிக்கல,
தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்காக இவரை போய் கேர் எடுத்துக்க போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் இல்ல என்ன இருந்தாலும் அவரோட அப்பா நம்ம பாக்கணுங்கிற மாதிரி திரும்பவும் அதே விட்ட போறா. சரி ரைட்டுன்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஆளை டிஸ்சார்ஜ் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் இந்த வீட்டை பார்த்து அசந்து போயிடுறா. இப்ப அவ இருந்தது பார்த்தா ரொம்ப சின்ன வீடா இருந்திருக்கும். இப்ப இவ்வளவு பெரிய வீட்டுல இவ்வளவு வசதியான ஆளா ஹீரோ அப்படிங்கிறது இப்பதான் ஹீரோயினுக்கே தெரிய வருது. இந்த மாதிரியான ஒரு வீட்டை ஹீரோயின் பார்த்தே இருக்க மாட்டாங்க. ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே உங்களுக்காக தான், உங்க 2 பேரும் வாழ்றதுக்கு தான் இவ்வளவு பெரிய வீட்டையே நான் கட்டி வச்சிருக்கிறேன். ஆனா என்னோட மகன் தான் இப்படி அடிக்கடி என் மேல கோவப்பட்டு என்ன புரிஞ்சுக்காம நடந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சமயம் பார்த்து ஹீரோவால இதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ஹீரோயின் சொன்னதுக்காக இப்ப யாரோ ஒருத்தனை பிடிக்காதுன்னு சொல்லி அவன் சொன்னானா அவனோட வீட்லயே அவன் ஸ்டே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டுட்டான். இப்படி இருக்கும்போது ஹீரோயின் வெளியே போய் பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சிட்டு வரா. இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு சமைக்க போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துல நான் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள உனக்கு ஏதாவது ஒர்க் இருந்தா அதை சீக்கிரம் முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்தா அவன் லோனுக்கு அப்ளை பண்ண போறதா ஹீரோயின் கிட்ட சொல்றான். எதுக்கு லோன், நம்ம இப்ப கொஞ்சம் நார்மலான லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், லோன் எல்லாம் அவசியமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றான், இல்ல நம்மளோட மேரேஜ் லோன் வாங்கினாதான் கிராண்டா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் பேசுறான். இத தூரத்துல இருந்து ஹீரோவோட அப்பங்காரனும் பாத்துக்கிட்டு இருக்கான். மேரேஜுக்கு கிராண்டா எல்லாம் பண்ண வேண்டியது இல்ல, சிம்பிளாவே இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. அப்போ அங்க டைனிங் டேபிள் மேல நிறைய பொருட்கள்லாம் வச்சுட்டு போயிருப்பா ஹீரோயின். அதை எடுக்க அது ஹீரோவோட மேல பட்டுருது. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த அப்பங்காரனை ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்க. நான் உனக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி தான் இந்த இடத்த கிளீன் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சேன், இதுக்காக நீ இப்படி மேல கோவப்படுறது நியாயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, கம்முனு போயிரு அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இந்த அப்பங்காரனை திட்டத்தை பார்க்கும்போது எனக்கே மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவர் என்னதான் மோசமான ஒரு ஆளா ஒரு காலத்துல இருந்தாலும் இப்போ இவங்கிட்ட நல்லபடியா தான் நடந்துக்கிறாரு. அப்படி இருந்தும் ஏன் இப்படி அவன் நடந்துக்கிறாங்கிறது நமக்கு இன்னும் சரியா தெரியல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோவுக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னதான் அவர் தப்பான ஒரு ஆளா இருந்து ஒரு காலத்துல இருந்திருந்தாலும் கூட இப்போ உங்ககிட்ட நல்லதான் தானே பிஹேவ் பண்றாரு, அவரோட மனசையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவரோட உணர்வுகளுக்கும் நீ மதிப்பளிக்கணும். இப்படி எடுப்பிலேயே அவரை ரொம்ப காயப்படுத்த மாதிரி பேசுறது எனக்கு சரியா படல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, உனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி, அவர் ஒரு காலத்துல என்னோட அம்மாவை கண்டுக்கவே இல்லை, அவங்க ஒரு கிரிட்டிக்கலான சூழல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கும் போது கூட பெருசா பார்க்கவே இல்லை, இப்படி அவரை பார்க்காமலே என்னோட அம்மா இருந்து போயிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு குடும்ப தலைவன் இருந்தா எப்படி இருக்கும், அந்த குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி என்னைக்காவது இந்த ஆளுக்கு ஒரு அறிவு இருந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் ஹீரோ அவன் தரப்பு இருக்கக்கூடிய அந்த நியாயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. தூரத்துல இருந்து இந்த அப்பங்காரனும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஹீரோ என்னெல்லாம் பேசுறான் அப்படிங்கறத அவர் கேட்கிறாரு. அப்போ ஒரு நாள் தனியா இருக்கும்போது ஹீரோ கிட்ட ஒரு சில விஷயங்களை அவர் பேச நினைக்கிறார். உனக்கு என் மேல ஒரு சில கோவங்கள் இருக்கிறது நியாயமானது, அதுலயும் குறிப்பா உன்னோட அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது கூட நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உனக்கு வரது சரிதான். ஆனா நான் அந்த மாதிரி டைம்ல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தேன்னு சொல்லி உனக்கு தெரியாது. அந்த மெடிக்கல் பில் கட்டுறதுக்காகவும் என்னோட பிசினஸ் அப்ப ரொம்ப டவுனா இருந்தது. பிகினிங்ல எல்லா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அதே கஷ்டம் தான் எனக்கு இருந்து. உண்மையை சொல்ல போனா நான் சின்ன வயசுல எனக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நிம்மதியா வாழ்ந்ததே கிடையாது. ஒரு சாப்பிடுறது கூட பிடிச்சது நான் சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில வறுமை இருந்து, அந்த வறுமையை நான் உனக்கு கொடுத்துட கூடாது, உன்னோட லைஃப் அப்படி மாறிடக்கூடாது அப்படிங்கறக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தேன். இதனால தான் நான் ஃபேமிலி கூட பெருசா எடுத்துக்காம உங்க 2 பேரோட எதிர்காலத்துக்காக மட்டும் தான் நான் உழைச்சேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இவர் ஒரு சில விஷயங்களை பேச பேச ஹீரோவோட மனசு இப்போ மாறிட்ட மாதிரி தெரியுது. நாம தான் இவரை கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல தெரியுது. இவர் நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்காரு, மேபி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ வருத்தப்படுற. அப்போ இந்த அப்பங்காரனோட தியாகத்தை ஹீரோ இப்பதான் புரிய வருது. அவன் நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அப்பாவும் இப்படித்தான் தான் குழந்தைங்களுக்காக அவங்களோட லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு வாழ்க்கையும் தான் குடும்பத்துக்காகத்தான். ஆனா உன்ன மாதிரியான சில பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவுக்கு அவர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்பங்காரனை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். இதை அந்த அப்பனுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஹீரோயினுக்கும் ஒரு குடும்பத்தோட பிரச்சனையை நாம முடிச்சு வச்சுட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இப்போ எப்ப பார்த்தாலும் ஒருத்தங்க முகம் பார்த்தே பேசிக்க முடியாம இருந்த இந்த அப்பனும் ஹீரோவும் இப்போ ரொம்ப பாசமா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோவுக்கு பிடிச்ச ஒரு சமையலை கூட அவரே தான் கையால சமைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை பிளேட்ல எடுத்து இவனுக்கு பரிமாற ஹீரோவும் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கூடவே அங்க ஒரு பெரிய ஒரு பணக்கட்டையும் வைக்கிற. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தா ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, அவனோட வெட்டிங்காக நான் லோன் வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான். நீ லோன் எல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, இன்னைக்கு நாம அந்த அளவுக்கு வசதியா இருக்கிறோம், நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல, இந்த பணத்தை வச்சுக்கோ, உன்னோட கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவோட அப்பா ஹீரோ கிட்ட சொல்ல இப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மிலிட்டரி கேம்ப காமிக்கிறாங்க. அங்க ஒரு சீனியர் ஆபீசர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நாம இன்னைக்கு போக போறது ஒரு மிகப்பெரிய ஆயுதங்கள்லாம் கடத்தக்கூடிய ஒரு கும்பலை பிடிக்கிறதுக்காக போக போறோம். அது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரத்துல அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அந்த மிஷனுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதுக்கு முன்னால நீங்க யாரையாவது ரொம்ப நேசிச்சுக்கிட்டு இருந்தா அவங்க கிட்ட சொல்லிடுங்க, நாம போற இந்த பயணம் ரொம்ப ஆபத்தான, நம்ம உயிரோட திரும்பினாலும் இல்ல திரும்பலனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, உங்களுக்கு விருப்பப்படுற எல்லாருக்கிட்டையும் கடைசியா ஒரு முறை பேசிட்டு வந்துருங்கிற மாதிரி சொல்லி இந்த சீனியர் ஆபீசர் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோ அவன் அந்த மிலிட்டரி கேம்ப்ல அவன் போக போற அந்த மிஷனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா
ஆனா இந்த அப்பங்காரனுக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லை. கல்யாணம் வேற இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ஆபத்தான விஷ பரீட்சை எல்லாம் தேவைதானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல ஒரு ராணுவ வீரனோட மனம் எதுக்காகவும் பயப்படாது, என்னால இது ஈஸியா சமாளிக்க முடியும், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினுக்கும் இந்த அப்பங்காரனுக்கும் அவன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் மிலிட்டரி கேம்ப்ல காமிக்கிறாங்க அவங்க எப்படி போகணும், எப்படி அந்த எதிரிகளை டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த சீனியர் ஆபீஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவனுக்கு இதுல போகவே விருப்பம் இல்லை. ஏன்னா அவனுக்கு மனைவி குழந்தைங்கன்னு சொல்லி எல்லாரும் இருக்காங்க. ஒருவேளை நான் போய் இந்த மிஷன்ல இறந்து போயிட்டேன்னு சொன்னா என்னோட குடும்பத்தை யார் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கிட்ட அவன் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீ பாசிட்டிவா திங்க் பண்ணு, எதுக்காக இப்படி நெகட்டிவா திங்க் பண்ற, ஒரு மிஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய மன வலிமையை டெஸ்ட் பண்றதுக்கு தானே தவிர அவன் இறக்கணும் அப்படிங்கறதுக்காக எந்த ஒரு போராட்டத்துக்கும் போக போறது இல்லை. நீ தைரியமா இரு, எல்லாமே நல்லதாவே நடக்கும். அப்படி ஒருவேளை நம்ம 2 பேர்ல யார் சர்வைவா இருந்தாலும் அவங்களோட குடும்பத்தை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோயினை பார்க்க வர ஹீரோ இன்னைக்குதான் அவன் கடைசி நாள் இங்க ஸ்டே பண்ண போறான். அந்த ரிங்க வந்து ஹீரோயின் கையில ஹீரோ போட்டு விட்டுருப்பான்ல, அதே ரிங்க எடுத்து இப்ப ஹீரோயின் ஹீரோவோட கையில போடுறான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இந்த ரிங்கை நீ பார்க்கும் போதெல்லாம் உனக்காக இங்க ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கா, அவளை வந்து பார்க்கணுமே, அவ கூட சேர்ந்து வாழணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுக்காகத்தான் இந்த ரிங்க இப்போ என் கையில இருந்து கழட்டி உன் கையில போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இதை கேட்டதுமே ஃபீலிங் ஆயிட்டான் போல தெரியுது. தன்னோட காதலிக்காகவாது இந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம மீண்டு வரணும், இதுல ஜெயிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போடுறான். இப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோ கிளம்ப வேண்டிய அந்த நாளும் வந்துடுச்சு. தான் காதலி ஹீரோவை விட்டு பிரியவே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஆனாலும் நீ வருத்தப்படாத, நீ நேத்து நைட் என்ன சொன்ன, அந்த ரிங்க காமிச்சு நான் எப்படியும் உயிரோட வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தானே சொன்னேன், அதே மாதிரி நான் வரதான் போறேன், எனக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து கிளம்ப ரெடி ஆயிட்டேன். இந்த அப்பங்காரங்கிட்ட தன்னோட காதலியையும் இந்த காதலி கிட்ட தன்னோட அப்பனையும் 2 பேரையும் பத்திரமா இருக்க சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட, இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் அவளோட ஒர்க்குக்காக இப்போ அந்த நர்சிங் ஹோம்ல இருக்கிற மாதிரி இப்படி இருக்கிற சூழ்நிலையில புதுசா ஒருத்தவன் ஹீரோயினுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்றான். அவளுக்கு ஏதோ கிஃப்ட் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருப்பான் போல தெரியும். ஆனா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கறது அவனுக்கு தெரியல போல. பக்கத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவன் வாங்கிட்டு வந்திருக்க அந்த சாப்பிடுற பொருளை மட்டும் வாங்கிட்டு, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நான் ஹீரோயின் கிட்ட சொல்லி எப்படியும் உங்களை லவ் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ போய் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டை திட்டா, எதுக்காக இப்படி பண்ற, ஒரு மனுஷனுக்கு நம்ம ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து அவனை ஏமாத்த கூடாது, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குங்கிறத அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல அவன் தான் அடிக்கடி இந்த மாதிரி சாப்பிடறதுக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான்ல, அதுக்காகத்தான் நான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒரே மனசு வருத்தம். ஏன்னா ஹீரோ கேம்புக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ஒரு வேளை அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லி ஹீரோயின் பயந்துகிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து போன் வருது. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, ஹீரோ வந்து இன்னும் சேஃப்டியா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுல அந்த எடுபடி வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது புதுசா ஒரு லேடி உள்ளுக்குள்ள வர. அவ யாரான்னு பார்த்தா இந்த அப்பங்காரன் என்ன சொல்றானா, என்னோட பாஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனோட ஃப்ரெண்டோட பொண்ணுதான் இவங்க, அவன் இறந்து போயிட்டதுனால பிசினஸ் டீலிங் சம்பந்தம் எல்லாம் மீதி இவங்க கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்க மாடி கூட்டு போறேன். ஏதோ ஒரு முக்கியமான ஃபைல்ல கையெழுத்த பொண்ணுன்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு போறாங்க. ஆனா அங்க மேல போனதுக்கு அப்புறம் அவங்க அதை பத்தி எதுவுமே பேசல. இவங்க வந்து இந்த அப்பங்காரனோட செட்ட போல தெரியும். அவ சேர்ந்து இந்த ஆள் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடா கதை எழுதி வச்சிருக்கீங்க, ஹீரோவோட அப்பங்காரன் ஹார்ட் பேஷண்ட்னு சொன்னீங்க, ஆனா அவன் பார்த்தா மேல ஒருத்திய கூட்டு வந்து உள்ளுக்குள்ள உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி ரைட், நடக்கிறது நடக்கட்டும். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ அந்த மிஷனுக்காக போயிருப்பான்ல, அப்போ ஒரு சின்ன பையன் அந்த வழியா வரான். அவன் சாப்பிடுற பொருள் எல்லாம் வித்துக்கிட்டு இருப்பான் போல தெரியுது. இதை மட்டும் வாங்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ரேட்டை பேசி அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஹீரோ கிட்டே வித்துட்டு போயிடுறான். அதை பார்த்ததுமே அந்த அப்பங்காரனும் ஹீரோக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் ஹீரோயினும் இந்த அப்பங்காரனும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஆளோட செட்டப் வேற உள்ளுக்குள்ள வர. இது யாரு புதுசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, இது என்னோட மகனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுதான், அதாவது என்னோட மருமக அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருக்க. இப்படியே சில நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு போனுமே வரல. ஹீரோயின் அவன் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோயினுக்கு ஒருத்தன் ப்ரொபோஸ் பண்ணிருப்பான்ல, அவங்க கிட்ட ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், கூடி சீக்கிரம் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், நீ தேவையில்லாத ஆசைகளை அவனோட மனசுல வளர்த்து கஷ்டப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி இந்த பக்கம் அனுப்பிடுறேன். இந்த பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு மனசு ரொம்ப வருத்தம். ஏன்னா இப்போ அவனை வச்சுதான் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கலாங்கிற மாதிரி அவ பிளான் பண்ணிருக்கான். அவனை ஏமாத்துறதுக்காக ஹீரோயினும் அவ பாய் ஃப்ரெண்டு காதலிச்சிட்டு இருக்கிறதே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டு சொல்றான். இந்த மாதிரி ஊருக்குள்ள 4 பொண்ணுங்க இருந்தா விளங்கி. அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட அப்பனை காமிக்கிறான். அவனை பார்க்க வர அவனோட லவ்வர் ரொம்ப கோபமா பேசிக்கிட்டு இருக்கான். நீ என்னமோ அநேகமா ஹீரோவோட மனைவியவே கரெக்ட் பண்ணிக்கலாம் போல தோணுது, அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்ல தான் நீ நினைச்சிருக்கேங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல, நீ என்ன லூசா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அவதான் என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன்ல, அப்படி இருந்தும் நீ ஏன் புரிஞ்சுக்காம இப்படி லூஸ் தனமா பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பங்காரன் சொல்ல, அப்போ இவ ஏதோ ஒரு கேள்வியை கேட்க அந்த கேள்விக்கு பதிலா நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் அந்த இடத்துல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மகன் வந்து போர்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எந்த மாதிரியான சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு பாருங்களேன். ஹீரோ போன அந்த ஆர்மி எதிர் டீம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல சோகமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, ஹீரோவை தவிர அங்க இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டாங்க.
ஹீரோவும் கிட்டத்தட்ட மயக்கம் அடைஞ்ச நிலையில அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் நமக்கு பெருசா எதுவுமே தெரியல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து மிலிட்டரியில இருந்து வந்திருக்கு. அந்த அப்பங்காரனும் ஹீரோவோட போட்டோ வச்சு அந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு என்னோட மகன் இறந்துட்டான், அதுவும் இந்த நாட்டுக்காக போராடி இறந்தான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வகையில பெருமையா இருந்தாலும் நாளைக்கு எனக்கு வேற யார் இருக்காங்க இப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது எனக்கு அது மனசு வருத்தம் தான் கொடுக்குதே தவிர சந்தோஷத்தையோ இல்ல ஒரு பெருமிதத்தையோ கொடுக்கல. என்னோட இழப்பை யாராலையும் ஈடு செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்டா பேசி அழுதுகிட்டு இருக்காரு. அவருக்கும் மனசு வருத்தம் இருக்கும்ல, கண்டிப்பா இருக்கும். அதையும் தாண்டி இப்ப மருமக வேற இங்க இருக்கா. இவளோட இந்த காதலுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன், இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த அப்பங்காரன் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் நாட்கள் கடந்து போயிடுது. அப்போ ஹீரோயின் இதுக்கு மேலையும் நாம இங்க இருக்கிறது நல்லது இல்ல, இதுக்கு சரியான ஒரு காரணமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளோட சூட்கேஸ் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே வர இந்த அப்பங்காரன் எங்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேட்கறான். இல்ல நான் இதோட இங்க இருந்து கிளம்புறதுதான் நல்லது, நீ இதுக்கு மேல நான் இங்க ஸ்டே பண்றதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நான் உங்களுக்கு மருமக அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஆனா இப்பதான் உங்களோட மகனே இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்காக இங்க ஸ்டே பண்ண, அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் உன்னை இங்கிருந்து போக சொன்னா நீ எதுக்காக இப்படி போகணும்னு சொல்லி நினைக்கிறேன், அவன் தான் இல்லனாலும் நாம மறுபடியும் ஃபேமிலியாவே வாழலாம், இங்க இருந்து போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை இங்கேயே கட்டாயப்படுத்தி இந்த அப்பங்காரன் இருக்க சொல்றான். பட் ஹீரோயினுக்கு ஒரு விதமான மனத்தயக்கம் இருக்கு, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி ஆறுதல் சொன்னதுமே ஹீரோயினும் இங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோ இறந்து போன அந்த துக்கத்தினால இப்போ ஹீரோயின் வந்து சரக்குக்கு அடிக்ட் ஆயிட்ட மாதிரி தெரியும். அடிக்கடி போதையிலேயே சுத்திக்கிட்டு இருக்க, அவங்களோட மைண்ட் ரொம்ப ஸ்டேபிளாவே இல்லை, ஒர்க்குக்கும் போறது இல்லை. ஒரு நாள் ஹீரோயின் ரொம்ப போதையில நடக்க முடியாம வர இந்த அப்பங்காரன் தான் கொண்டு வந்து ஹீரோயினை அவளோட பெட்ரூம்ல படுக்க வைக்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஹீரோயின் வந்து இந்த அப்பங்காரனை ஹீரோவா நினைச்சு அவங்க கூட இவ ரொமான்ஸ் பண்ணிட, இது ஏதோ போதையில் நடந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி காலையில இந்த ஹீரோவோட அப்பம் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இது பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல, நேத்து நான் கொஞ்சம் போதை அதிகமாயிருச்சு, அதனால தான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இவங்க கிட்ட சொல்ல, நான் அதை பெருசா எடுத்துக்கல, நீங்க தெரியாம தான் இப்படி பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு என்னமோ ஒரு கப் காஃபியை குடிச்சிட்டு அதை மறந்துட்டேன்னு சொல்ற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலை செஞ்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் கூலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் கொஞ்ச நாள் கடந்து போயிடுது. ஹீரோயின் ஹீரோவையே மறந்துட்டா போல தெரியும். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சமைக்கிறது, வெளியே போறதுன்னு சொல்லி எல்லா வேலைகளும் இப்படி சேர்ந்தே தான் பாக்குறாங்க. கூடவே ஹீரோவோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் கூட இந்த ஆளை எடுத்து காமிச்சிட்டு அவனை நான் இப்படி எல்லாம் வளர்த்திருப்பேன் தெரியுமா, ஆனா இப்படிப்பட்ட ஒரு முடிவு அவனுக்கு வந்திருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கும் இவருக்குமே ஒரு வகையான ரொமான்டிக் ட்ராக் ஓட ஆரம்பிச்சிருது. மேபி ஹீரோயின் வந்து என்ன நினைச்சு இவனை காதலிக்க ஆரம்பிச்சாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஹீரோ வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் இவங்க இருந்திருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவன் இறந்துட்டான் அப்படிங்கறது அந்த மிலிட்டரியில இருந்து சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலா அவனுக்கு உண்மையா என்ன நடந்தது அப்படிங்கிறது இன்னுமே தெரியாத ஒரு விடையா தான் இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் ஹீரோயினுக்கு அடுத்த நாள் ஒரு போன் வருது. அந்த போன் கால்ல ஹீரோ இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவனை ஹாஸ்பிட்டல் சீரியஸான நிலைமையில அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட ஹீரோவை பாக்குறதுக்காக இந்த அப்பங்காரனும் ஹீரோயினும் அங்க போறான். அப்படி போனதுமே அங்க ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் வராங்க. ஹீரோ வந்து அந்த மிலிட்டரி கேம்ப்ல பணக்கைதிகளா பிடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த குரூப்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் உயிர் பிழைச்சிருக்கான், அது உங்களோட மகன் மட்டும்தான். ஆனா அவனோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே அவனை அநியாயத்துக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க, பிசிக்கலி அவனை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இதனால ஹீரோவோட மைண்ட் வந்து இப்ப நீங்க முதல்ல நினைக்கிற மாதிரி இருக்காது, அடிக்கடி அவனுக்கு எக்ஸ்ட்ரீமா கோவம் வரும். அதை எல்லாமே நீங்க பெருசா எடுத்துக்காம அவனை சாந்தப்படுத்தி நீங்க தான் ஒரு நல்ல மைண்ட் லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சைக்காட்டிஸ்ட் லேடி வந்து இந்த அப்பங்காரங்கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் ஒரு டீடைல்ட சொல்லிட்டு போறாங்க. இந்த அப்பனும் சரி நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு போயிட, அடுத்த நாள் ஹீரோ அவன் வீட்டுக்கு வந்ததுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் டைனிங் டேபிள் இருக்கிற அந்த ஜாம் அல்லது எந்த ஒரு காய்கறின்னு சொல்லி தகப்பா இருக்கிற எதை பார்த்தாலுமே அவனுக்கு அந்த ரத்தத்தை பார்த்த உணர்வு, அவன் கொஞ்சம் அக்ரெசிவா நடந்துக்கிறான். அத ஹீரோயின் தான் அவனை பொறுமையா இருக்க சொல்லி கொஞ்சம் சாந்தமா வச்சிருக்காங்க. கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயின் அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இறந்துட்டான், அவன் இதுக்கப்புறம் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது யாருக்கிட்டையும் என்னால சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன வேற யாராவது லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆல்ரெடி ஹீரோயினுக்கு ஒருத்த வந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பான்ல, அவங்க கூட ஏதாவது ரொமான்ஸ் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளோட ஃப்ரெண்டு கேட்கறான். இல்ல நான் வந்து ஹீரோவோட அப்பன் கூட கொஞ்சம் நெருக்கமா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. இப்படிப்பட்ட செயலை யாராவது ஒருத்தங்க செய்வாங்களா, சரி தெரியாம தப்பு பண்ணிட்டேன், பட் ஆனா அது உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டுக்கு தெரியாம அதை மறைச்சிட்டு, அதையும் தாண்டி நடந்து முடிஞ்ச அந்த விஷயங்கள் ஒரு ஆக்சிடென்ட்டா நடச்சிட்டு அதை ஒரு விபத்து மாதிரி மறந்துட்டு போயிட்டு தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட ஹீரோயின் அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அவ கையில ஒரு ரிங் இருக்குல்ல, அந்த ரிங்கை கொடுத்து ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னால நடந்த அந்த பாஸ்ட் விஷயங்களை எல்லாத்தையும் மறந்துட்டோம்னு சொல்லி ரிங்கை நம்ம மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினும் அவனும் அந்த ரிங்கை மாட்டிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் அவனும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த திடீர்னு அவனோட மைண்ட் மாறிடுது. அங்க மிலிட்டரியில நடந்த அந்த கொடுமைகள்லாம் நினைச்சு அவன் ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுக்காக இப்படி அடிக்கடி ஹீரோ கோவம் வருதுங்கிறது அவனாலேயே இன்னும் புரிஞ்சுக்க முடியல. ஹீரோவால எப்பவுமே இப்ப முதல் மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்க முடியல, அடிக்கடி அவனை யாரோ கண்காணிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தனியாவே எழுந்துன்னு கட்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா இந்த அப்பங்காரனுக்கு லவ்னு சொல்லி ஒரு தெரிஞ்சிருப்பாள்ல, அவ இவனை பார்க்க வரும்போது மொபைல்ல ஹீரோயினோட போட்டோ இருக்கும், அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். கூடவே அவனும் அவ பக்கத்துல இருக்க மாதிரியான ஒரு க்ளோஸ் அப் பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் நினைச்சேன் அப்பயே நீ இந்த மாதிரியான ஒரு தப்பான
சரியான வழிக்கு தான் போவேன், உன்னை போய் நான் காதலிச்சேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. ஆனா இந்த பிரச்சனையை இப்படி ஈஸியா விட மாட்டேன், எப்படியும் உன் மகன்கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ போறா. அவ ஒரு நாள் இந்த அப்பங்காரன் வீட்டுல இல்லாத போது ஹீரோவை பார்க்க வரா. நீங்க உயிரோட இருந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு, ஆனா உன்னோட காதலி நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நீ இறந்து போனதுக்கு அப்புறம் வேற ஒருத்தனை தேடிக்கிட்டா. இதை கேட்டதுமே ஹீரோவுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. சந்தேகமே இல்லாத ஒருத்தன் இப்படி சந்தேகம் வர வைக்கிற மாதிரி ஒரு பதில சொல்லிட்டு அவ போயிட, அவன் கையில ஒரு கன்னை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த அப்பங்காரங்கிட்டே ஒரு கேள்வி கேட்கிறா, என்னன்னா என்னோட காதலி வேற யாரோ ஒருத்தவங்க கூட ஒரு கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நியூஸ் தெரிய வந்தது, உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பங்காரங்கிட்ட கேட்க, அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இப்படி யாராவது கட்டிக்க போற மனைவியை சந்தேகப்படுவாங்களா, அவ அந்த மாதிரியான கேரக்டர் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்னா அவர் தான் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காரு, அவரால் இப்படி வெளிப்படையா சொல்ல முடியும், பேச முடியாது. இந்த பக்கம் ஹீரோ வேற அடிக்கடி அந்த கன்னை வேற எடுத்து வச்சு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். அந்த யாரு ஹீரோயின் கூட கனெக்ஷன்ல இருக்கானோ அவனுக்காக தான் இந்த புல்லட்டை வச்சிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினால இதை நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, எப்போ இந்த பிரச்சனை பெரிசாகுமோன்னு சொல்லி. அவ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஹீரோயினுக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிருப்பான்ல, அவ வந்து ஹீரோயினோட முகத்துல ஏதோ ஒரு டஸ்ட் இருக்குன்னு சொல்லி அதை தொடக்க போக ஹீரோ தூரத்துல வந்து இவனை மூஞ்சி மேலேயே ஒரு குத்து குத்துற. அப்போ நீ தான் இத்தனை நாளா என்னோட மனைவியை காதலிச்சுக்கிட்டு இருக்கியா, உங்களுக்கு ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா தெரியலங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஹீரோயின் என்ன சொல்றானா, நீ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி நாங்க லவ் எல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஹீரோ இப்ப ரொம்ப சோகமா இருக்க, தனியா ஒரு இடத்துல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு இவனுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண, அவ கூட ஒரு லாட்ஜ்ல போய் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எதுக்காகன்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து இவனை சீட் பண்ணிருக்கான்ல, இனிமேல் நாம மட்டும் ஏன் உண்மையா இருக்கணும், நாமளும் தப்பான வழியில போறதுல சரிதானு சொல்லி இப்படிப்பட்ட செயல் எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம் போல தெரியும். இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோயினும் இந்த அப்பங்காரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னால நினைக்கவே முடியல, நாம எப்படி எல்லாம் பிளான் போட்டு லைஃப் எப்படியோ மாறிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்க இப்பவும் என்ன காதலிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் வந்து இந்த பெருசு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. அவனே அமைதியா இருந்தாலும் ஹீரோயின் சும்மா இருக்க மாட்டா போல தெரியும். இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, கரெக்டா இந்த சமயம் பார்த்து ஹீரோ உள்ள வந்துடுறான். அவன் வந்ததுமே இவங்க எதுவுமே நடக்காத மாதிரி காட்டிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நாட்கள் கலந்து போயிடுது. ஹீரோ வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு சமைச்சிருக்கேன்னு சொல்லி அதை கொண்டு வரான். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு துப்பாக்கி இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் என்ன சீட்டிங் பண்ணது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிருக்கு போராடி கிட்டத்தட்ட சாவோட விளிம்பில இருந்து இங்க தப்பிச்சு வந்திருக்கேன் தெரியுமா, அது அத்தனையுமே நீ என் மேல வச்சிருந்த அந்த காதலுக்காக தான். ஆனா அந்த காதலையும் நீ கொண்டுட்டல, இதுக்கு மேலையும் நான் வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க. இந்த அப்பங்காரன் இவனுக்கு சொல்லி புரிய வைக்க போகிறார், இது வேணும்னே இன்டென்ஷன் நடக்கல, எதிர்ச்சியா நடந்ததுதான், இது பெரிய விஷயமா எடுத்துக்காம மறந்துடு, இதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவால இதை ஏத்துக்க முடியல, உங்க ரெண்டு பேரையும் கொல்றதுக்காக பேசாம நானே சாகுறது மேல் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணை அவன் நெத்தியில வைக்க, அப்படியே சீனை கட் பண்ணா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஹீரோவும் இந்த அப்பங்காரன் ஹீரோயின் சொல்லி ஒட்டு மொத்தமா எல்லாருமே இப்ப பிரிஞ்சு போயிட்டாங்க போல தெரியுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த அப்பங்காரன் ஹீரோவை பார்க்க வர, அன்னைக்கு நடந்தது சரி, அது எப்படியோ நான் உனக்கு என்ன விளக்கம் கொடுத்தாலும் அது தப்பு தான், ஆனா ஹீரோயின் போறதுக்கு முன்னால ஒரு லெட்டர் உனக்கு கொடுத்தா அதை படிச்சு பாரு அப்படிங்கிற சொல்லிட்டு ஹீரோ அந்த அப்பங்காரங்க இருந்து போயிட, அதுல என்ன எழுதிருக்குன்னு பார்த்தா, ஹீரோயின் அவ பண்ண தப்பு அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான், ஆனா உன்னை நான் எந்த அளவுக்கு காதலிச்சேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, அப்ப எதுக்காக சீட் பண்ண அப்படிங்கிறதுக்கு பதிலே இல்லை. ஒரு மனிதனோட இயல்பே தவறு பண்றது தான், ஆனா அந்த தவறுகளை நினைச்சு நம்ம வாழ்க்கையை அழிச்சிட்டு வாழக்கூடாது, வேணும்னா நம்ம இன்னொரு ஜென்மத்துல திரும்பவும் நம்ம காதலை தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி அவ எழுதியிருக்க. இதெல்லாம் படிச்சு கொஞ்சம் ஃபீலிங் ஆன ஹீரோ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. இந்த பக்கம் இந்த அப்பங்காரனுக்கு உடம்பு சரியில்லாம போயிட, தன்னோட மகனை இனிமேல் வாழ்க்கையில ஒரு முறையாவது பாத்துற மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ கடைசியா இந்த அப்பங்காரனை பாக்குறதுக்காக இங்க வரான். சில பல வருஷங்கள் கழிச்சு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி எண்டிங்கோட இந்த படம் முடியுது. மேபி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க அவங்களை சீட் பண்ணிட்டாலும் கூட அவங்கள நீங்க அழிச்சிட்டு நீங்களும் அழிஞ்சு போகணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. அவங்கள தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இன்னொரு வாழ்க்கையை திருத்தி வாழ்ந்துட்டு போறதுதான் சரியான விஷயமே தவிர, இது யாருக்காகவும் யாரும் அவங்களோட வாழ்க்கையை இழக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு அப்படி தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.